அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி. இந்த ஒரு வரி ஆற்றல் மிக்க விஷ்ணு துர்கையின் திருப்பெயரை சொன்னால் போதும், இனி வாழ்க்கையில் கடனே ஏற்படாமல் இருக்கும், பணவரவு அசுர வேகத்தில் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த நவராத்திரியை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் நவராத்திரியின் மிக மிக முக்கியமான நாள் அஷ்டமி திதி. நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி துர்காஷ்டமியாக கொண்டாடப்படும். நாளைய தினம் எந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய துர்கையை நம்ம வழிபட்டாலும் அந்த அளவிற்கு அபரிமிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் நம்ம சேனல்ல பொதுவாகவே பணவசியத்தை நிறைய பார்க்கிறோம். அதனால நாளைய தினம் பணவரவை அள்ளித்தரக்கூடிய விஷ்ணு துர்கையின் வழிபாட்டை பற்றி பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்ரீ விஷ்ணு துர்கையினுடைய இந்த திருநாமமும் மிக மிக எளிமையானது, உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் துர்காஷ்டமியில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொன்னால் பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் விஷ்ணு துர்கையினுடைய அந்த ஆற்றல் மிக்க திருநாமத்தை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, நார்மலா குளித்திருந்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் ஒரு முறை குளிச்சுட்டு இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கு குளிச்சுட்டும் சொல்லலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தா மட்டும் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். பணவரவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகி கடன் என்ற பேச்சுக்கே இனி இடம் இருக்காது. அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க ஸ்ரீ விஷ்ணு துர்கையினுடைய திருநாமத்தை பார்க்க போறோம். சரிங்க, நாளைய தினம் எந்த நேரத்தில் இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை சொல்லலாம். திருநாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ விஷ்ணு துர்கையை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. ஸ்ரீ விஷ்ணு துர்கை எனக்கு 16 செல்வங்களையும் வழங்கணும், எப்பவும் என் கூடவே இருந்து சகல சௌபாகியங்களையும் தரணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை செய்யுங்க. பிறகு 2 எண்ணிக்கையில ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் பணவசியம் மற்றும் ஜனவசியம்னு இரண்டையுமே தரக்கூடியது. தாந்திரிகத்துல இந்த ஏலக்காய்க்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. புதியதாக தான் நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல ஆல்ரெடி ஏலக்காய் வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பழைய ஸ்டாக் ஏலக்காய் எல்லாம் எடுக்காதீங்க. தாந்திரிகத்திற்கு ஃப்ரெஷ்ஷான பொருட்களை யூஸ் பண்ணும்போது இன்னும் வேகமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். 2 எண்ணிக்கையில ஏலக்காய்களை நம்ம எடுத்துக்கணும். அதை வலது உள்ளங்கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் வலது உள்ளங்கைக்குள்ள வச்சுட்டு விரல்களால மூடி ஸ்ரீ விஷ்ணு துர்கையிடம் பிரார்த்தனையை செஞ்சதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். ஓம் க்ளீம் விஷ்ணு துர்காயை நமக. ஓம் க்ளீம் விஷ்ணு துர்காயை நமக. ஓம் க்ளீம் விஷ்ணு துர்காயை நமக. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 20 நிமிடங்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு துர்கையை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நாம ஜபத்தை 20 நிமிடங்கள் முடிச்சிட்டு ஸ்ரீ விஷ்ணு துர்கையிடம் திரும்பவும் ஒரு முறை நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. 16 செல்வங்களையும் ஸ்ரீ விஷ்ணு துர்கை எனக்கு வாரி வழங்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய
அந்த 2 ஏலக்காய்களையும் பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. குறிப்பாக பணத்தின் மீது உரசுவதை போல இந்த ஏலக்காய்களை நம்ம வைக்கணும். ரூபாய் நோட்டு அல்லது ரூபாய் நாணயங்கள் மீது இந்த ஏலக்காய் உரசுவதை போல நீங்க வச்சிருங்க. 2 ஏலக்காய்களையும் ஒரே இடத்துல தாங்க நம்ம வச்சிருக்கணும். இதை மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக சர்வ வசிய மாலை. 7 வசிய கற்களை மஞ்சள் நிற கயிற்றால் கட்டி இந்த சர்வ வசிய மாலையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். பொதுவாகவே சில பொருட்களை சகல ரோக நிவாரணின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போலதாங்க இந்த சர்வ வசிய மாலை நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடியது. நம் வாழ்க்கையின் நிறைய பிரச்சனைகளை விரட்டி அடிக்கக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதலாவதாக அபாரமான அதிரடியான பணவரவை தரக்கூடியது. இரண்டாவதாக நம்முடைய குலதெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது. குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த மாலையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கும். அடுத்ததாக கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. வீட்டின் வாஸ்து தோஷத்தையும் நீக்கக்கூடியது. சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேசிக்காமலே கூட இருப்பாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த சர்வவசிய மாலையை பயன்படுத்தும் போது வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் பெருகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டிற்கே ஒரு நல்ல தெய்வீக கவசத்தை தரும். சரிங்க, இந்த சர்வவசிய மாலையை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா அதற்கும் நிறைய வழிகள் இருக்குங்க. முதலாவதாக வீட்டின் தலைவாசல், நிலைவாசலின் 2 பக்கத்திலும் இந்த மாலையை கட்டி தொங்க விடலாம். வாசலில் நம்ம கட்டி வைக்கும் போது குலதெய்வத்தின் அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். வரலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. எந்த விதமான கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுங்க. சப்போஸ் உங்களுடைய வீட்டில் அந்த அளவிற்கு குடும்ப பிரச்சனைகள் கிடையாது, பணவரவும் ஓரளவிற்கு தாராளமாக இருக்கு, வாஸ்து தோஷங்களும் இல்லைன்னு சொல்றவங்க ஒரே ஒரு மாலையை வீட்டின் நிலைவாசலின் நடுப்பகுதியில் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல ஒரு மாலையை தொங்க விட்டாலே போதும். அடுத்ததாக வீட்டின் பூஜை அறை, தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்திலும் இந்த மாலையை தொங்க விடலாம். வீட்டிற்கே ஒரு தெய்வீக கவசம் உருவாகும். நீங்க வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்களுக்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும். வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும். அடுத்த முக்கியமான இடம், வீட்டில் நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த மாலையை தொங்க விடலாம். பீரோவின் உள்பக்கம் அல்லது வெளிப்பக்கம்னு எப்படி வேணாலும் நீங்க மாட்டி விடலாம். அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். கடன் தொல்லை படிப்படியாக குறைந்துவிடும். நகைகள் அடமானம் வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா காருக்குள்ளேயும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க தொங்க விடலாம். கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில அப்படியே இந்த மாலையை நீங்க போட்டு வைங்க. நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். ஏதோ வியாபாரத்திற்காக மார்க்கெட்டிங்காகலாம் நான் சொல்லலைங்க. இந்த மாலையை ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய உள்ளங்கையில நீங்க வச்சு பார்த்தாலே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வசிய கற்களில் இயற்கையான கோடுகள், பிளவுகள், வீரல்கள் இருக்கும். அதுல இருந்து தாங்க இதனுடைய அபார சக்தி நமக்கு வெளிப்படுது. இதை தாண்டி பெட்ரூம்ல இந்த மாலையை மாட்டி வைக்கும் போது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நல்ல ஆழமான நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். மொத்தத்தில் வீடு முழுவதுமே பாசிட்டிவிட்டி, நேர்மறையான ஆற்றல் நிரம்பி வழியும். இப்ப நம்ம பார்த்ததை காட்டிலும் இன்னும் நிறைய பலன்களை தரக்கூடியது இந்த சர்வவசிய மாலை. இப்ப நம்ம பார்த்த இந்த மாலையுடன் இன்னமும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.